hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினா மின்ட் இட்லி. மின்ட் இட்லிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்ல பார்க்கலாம். இட்லி, வெங்காயம், கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய், பச்சை மிளகாய், புதினா, கறிவேப்பிலை, உளுந்து, உப்பு, ஆயில். மின்ட் இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இட்லி சின்ன சின்ன இட்லி இருக்குல்ல, மினி இட்லி அது மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம நார்மல் இட்லி விட மினி இட்லியில் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் நான் ஒரு 28 இட்லி இருக்கும், ஒரு 2 பிளேட் அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய இட்லியில் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மின்ட் இட்லிக்கு நம்ம புதினாவை அரைச்சிக்க போகிறோம். அரைக்கட்டு புதினா வேணும் இதுக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடுங்க. இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் எந்த மிளகாத்தூள் மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் அதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிங்க. நான் இங்கே ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம பேஸ்ட் அரைச்சிடலாம். கொஞ்சம் தரித்தரியாக தான் இருக்கும். இப்போ இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அது அரைச்சாச்சு. இது லைட்டாக கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கும். இப்போ நம்ம மின்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு வெடிச்சோன்னா உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. உளுத்தம் பருப்பு லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக மாறணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ புதினா, பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதில் சேர்த்திடலாம். இப்போ இதை சேர்த்திட்டு இதை நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கணும். புதினா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம்ல, அதனால் இந்த எண்ணெயில் நல்லா அந்த புதினாவை வதக்கிடுங்க.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இட்லியில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டு தான் வந்துட்டு இட்லி ஊற்றிருப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு புதினா கலவா மட்டும் சேர்த்தா போதும். இது வந்து லைட்டாக சுருண்டு வரணும். அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிடுங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இட்லி வந்து வச்சுருக்கோம்ல, இது வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போவும் வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே வந்து நல்லா இட்லியில் சேர இதை பரட்டிடலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு நல்லா பட்டினதுக்கப்புறம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பரட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மின்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.